சட்டமன்ற தேர்தலுக்கான பயணம் வந்து தேமுதிக ஏற்கனவே நம்ம இருக்கிற கூட்டணி அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2026க்கு இன்னும் சற்றே ஏறக்கூடிய ஒரு வருஷம் இருக்குங்க. அதனால தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்ய இருக்கிறோம். கட்சி வளர்ச்சியே இப்ப போக்கஸ் பண்றோம். 26ல மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணி அமைந்து நான் சொன்னது மாதிரி 234 தொகுதிகளையும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு எங்க கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப லேட்டுங்க. அவங்க வீட்டுக்கு ரெய்டு போனது இது முன்னாடியே நடந்திருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப தாமதமா ரெய்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அளவு இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஆளும் ஆட்சியில. அதனால நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். நானும் வேலூர் மாவட்டம் தான். அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அதனால இப்ப நடந்த ரெய்டே மிக மிக காலதாமதம். இன்னைக்கு அவர் டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லிக்கு போறாருன்றது தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும், ரெய்டு போறது மட்டும் இல்ல, என்ன ஆவணங்களை அங்க பிடிச்சிங்க என்பதை மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா தெளிவுபடுத்தணும். ரெய்டு போறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதே கிடையாது. அதனால தப்பு செஞ்சவங்க, கேப்டன் எப்பயும் சொல்லுவாங்க, தப்பு செஞ்சா நிச்சயமா உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும். அது மாதிரி தப்பு செஞ்சா தண்டனையை அனுபவிக்கணும். அதனால லஞ்சம் ஊழல், இன்னைக்கு கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, லஞ்சம் ஊழல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலைவிரிச்சாடிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவுல இந்த ரெய்டு அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.